Taste the Daily. அண்மை செய்தி. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அடுத்த திருத்தேரி பகுதியில் வாடகை அறை எடுத்து தங்கி வேலை பார்த்து வந்த இரு இளைஞர்கள் மீது பீர் பாட்டிலால் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் படுகாயமடைந்துள்ளார். இக்கொலை குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் டில்லி பாபு வழங்க கேட்கலாம். வணக்கம் டில்லி பாபு, விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக அருண், இந்த விடிய திமுக ஆட்சியின் 4 ஆண்டுகால ஆட்சியில் நாள்தோறும் தமிழகத்தில் தொடர்ந்து கொலை, கொள்ளை, வழிப்பறி உள்ளிட்ட குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் கொலை, கொள்ளை, வழிப்பறி உள்ளிட்ட குற்றச்சம்பவங்களால் தொடர்ந்து அரங்கேறி வருவதால் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் மீண்டும் ஒரு சம்பவமாக செங்கல்பட்டு அருகே அறையெடுத்து தனியார் தொழிற்சாலையில் வேலை செய்து வரும் தென் மாவட்ட இளைஞர்கள் மீது அடையாளம் தெரியாத நபர்களால் நடைபெற்ற தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் பலத்த காயத்துடன் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வரும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அடுத்த திருத்தேரி பகுதியில் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த பாரதி கண்ணன் மற்றும் தஞ்சாவூர் பகுதியைச் சேர்ந்த ராஜன் ஆகியோர் வாடகைக்கு அறை எடுத்து தங்கி வருகின்றனர். இருவரும் உரகடத்தில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வந்தனர். அதில் ராஜன் மட்டும் சில தினங்களாக வேலை இல்லாததால் உணவு டெலிவரி செய்யும் வேலையில் செய்து வந்துள்ளார். நேற்று இரவு அவர்கள் தங்கள் அறையில் தூங்கி கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத சில நபர்களால் அவர்களை தாக்கியுள்ளனர். தாக்குதலில் பாரதி கண்ணன் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார். ராஜனின் முகத்தில் பலத்த காயங்களுடன் ஏற்பட்டதால் அவர் உடனடியாக மீட்கப்பட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். இந்த தாக்குதலில் பீர் பாட்டில் மற்றும் கத்தியை பயன்படுத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது இறந்தவர் உடலானது செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சவக்கிடங்களில் உடற்கூறாய்வுக்காக வைக்கப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கான காரணம் மற்றும் குற்றவாளிகள் யார் என்பது குறித்து மறைமலை நகர் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி டெல்லி பாபு.